வணக்கம். கிருபானந்த வாரியார் கூறிய ஒரு நீதிக்கதை. கோயில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஓர் ஒழுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டே வந்தது. யானை ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்று அந்த பன்றிக்கு வழிவிட்டது. அந்த பன்றியும் அந்த பாதையை கடந்து சென்றது. பின்னர் எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லிச் சிரித்ததாம். அதற்கு அந்த கோயில் யானையை பார்த்து இன்னொரு யானை கேட்டதாம், அப்படியா, நீ அந்த பன்றியை பார்த்து பயந்து விட்டாயா என்றது. அதற்கு கோயில் யானை சொன்னது, நான் சுத்தமாக இருக்கிறேன். பன்றியின் சேறு என்மேல் விழுந்துவிடக்கூடாதே என்றுதான் நான் ஒதுங்கிச் சென்றேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் காலல்லவா சேராகிவிடும் என்று கூறியதாம். இந்த கதையின் மூலம் சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு பெரியவர்கள் அடக்கத்தோடு ஒதுங்கி விடுவது நல்லது. முன்னேற விரும்புகிற எவனுக்கும் ஆணவம் பெரும் தடையாகத்தான் இருக்கும். ஆணவத்தால் எந்த லாபமோ வெற்றியோ கிடைக்கப் போவதில்லை. அன்போடும் அடக்கத்தோடும் நல்ல பண்போடும் இருப்பதுதான் மனிதருக்கு அழகு. அதனால் ஆணவம் வேண்டாம், அடக்கத்தோடு இருக்க கற்றுக்கொள்வோம். நன்றி.